திருத்தணியில் 52 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்ட புதிய புறவழிச்சாலை. மின்விளக்கு வசதி இல்லை, செல்ல வழிகாட்டி பலகை இல்லை, போக்குவரத்து சட்டவிதி குறியீடுகள் இல்லை. சாலை பயன்பாட்டிற்கு வந்து 30 நாளில் 5 பேர் இந்த பகுதியில் இறந்துள்ளனர். 15 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். உரிய நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் விரைந்து எடுக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் 20 ஆண்டு காலமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இதற்கு தீர்வு காணும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புறவழிச்சாலைகள் அமைக்க பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணி முடிவடைந்து 2024 ஜூலை 25ஆம் தேதி கடந்த மாதம் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் காந்தி இந்த சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த சாலையானது அருகில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அரக்கோணம் காஞ்சிபுரம் செல்வதற்கு திருத்தணி வெளிவட்ட சாலையாக அமைக்கப்பட்ட இந்த சாலையில் மின்விளக்கு வசதிகள் எந்த இடத்திலும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த சாலைகள் எந்தெந்த பகுதிகளுக்கு இணைக்கப்படுகிறது என்றும் அதேபோல் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு செல்லும் பகுதி என்று வழிகாட்டுதல் பலகையில் வைக்கப்படவில்லை. இந்த சாலை எந்த பகுதிக்கு திரும்புகிறது, சாலை நின்று செல்ல வேண்டும் போன்ற போக்குவரத்து விதிகள் குறியீடுகள் சாலையில் வகுக்கப்படவில்லை. இரவு நேரத்தில் இந்த சாலை மிகவும் அபாயகரமான சாலையாக மாறிவிடுகிறது என்று வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அருகில் அரசு டாஸ்மாக் 2 கடைகள் உள்ளதால் இரவு நேரத்தில் அதிக மது பிரியர்கள் இந்த பகுதியில் அதிவேகமாக வந்து விபத்துகளை சந்தித்து இறந்துள்ள சம்பவமும் நடைபெற்றுள்ளது. அதேபோல் இந்த இணைப்பு சாலை பகுதியில் கணவன் மனைவி 2, கல்லூரி மாணவர் ஒருவரும் என இந்த பகுதியில் 5 பேர் விபத்தில் பலியாகி உள்ளனர். 30 நாட்களில் இறந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 15க்கும் மேற்பட்டோர் விபத்துகளில் இந்த பகுதியில் காயம் அடைந்துள்ளனர். சாலை போட்டீர்கள், மின்விளக்கு ஊர் வழிகாட்டி பலகைகள், போக்குவரத்து சாலை வழிகாட்டி விதிமுறைகள் வைத்தீர்களா என்று வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பி உள்ளனர். தொடர்ந்து விபத்துகள் மேலும் அதிகரிக்காமல் இருக்க திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் திருத்தணி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.
கடந்த 24ஆம் தேதி திருத்தணி நகரில் வந்து புறவழிச்சாலை நெடுஞ்சாலைத்துறை சார்பாக ஒரு 52 கோடி செலவில் பயன்பாட்டுக்கு திறக்கப்பட்டது. இது திறக்கப்பட்ட இடைப்பட்ட காலத்தில் 1 மாத காலத்தில் 4 உயிர்கள் பலியாயிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைஞ்சிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அந்த நெடுஞ்சாலை ஹைவேஸ் சென்னை டு திருப்பதி ஹைவேஸ்லேருந்து இடையில இந்த ரோடு கட் ஆகுது வந்து ஒரு ஒளிரும் ஸ்டிக்கரோ ஒரு வழிகாட்டுதல் பலகையோ ஒரு ஐமாஸ் லைட்டோ கிடையாது. இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம் இந்த சாலையிலிருந்து அந்த அரக்கோண சாலையோட இணைப்பு. இந்த இடைப்பட்ட இடத்துலேயே ஒரு இடத்துலையும் ஒரு ஒளிரும் ஸ்டிக்கரும் கிடையாது, ஒரு வழிகாட்டுதல் பலகையும் கிடையாது. இது வந்து மிக மோசமான ஒரு பின்விளைவு ஏற்படுத்திட்டு இருக்கு. இது வந்து அதிகாரிகள் வந்து உடனடியாக வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும்னு திருத்தணி நகர மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.